ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1723வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியின் 9ஆம் பத்தின் 2ஆம் திருமொழியை இன்று முதல் நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த திருமொழி திருநாகை எனப்படும் நாகப்பட்டினம் திவ்ய தேசத்தை அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய சௌந்தர்ய ராஜ பெருமானை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழி. இது அச்சோப்பதிகம் எனப்படும். இது நாயகி பாவனையிலே அருளப்பட்ட பதிகம். ஆழ்வார் அவன் அழகை கண்டு மயங்கி தம் ஆண்மையை மறந்து பெண்மையுடன் பரகால நாயகியாய் மாறி பாடிய பாடல்கள். அதனுடைய முதல் பாசுரம் இன்று. சௌந்தர்ய ராஜப்பெருமானின் அழகில் ஈடுபட்டு தன்னை மறந்து பரகால நாயகியாய் நாயகி பாவம் கொண்டு தன்னுடைய தோழியை பார்த்து சொல்லுகிறார். தோழி, நான் பெற்ற பாக்கியமே பாக்கியம், அந்தோ இழந்தாயே கெடுவாய் நீ காணப்பெற்றிலேயே என்று தோழியிடம் சொல்லுகிறாள். தோழி பரகால நாயகியிடம், நங்காய் என்ன அற்புதம் காணப்பெற்றாய், விரித்துரைப்பாய் என்று கேட்க பதிலுரைக்கிறாள் தலைவி இந்த பாட்டிலே. தலைவனது உருவெளிப்பாடு கண்ட தலைவி தோழிக்கு கூறிய பாசுரம். ஆபரண சோபையையும் கட்டழகையும் சொல்லுகிறாள் இந்த பாசுரத்திலே. பாசுரத்தை பார்க்கலாம். பொன் இவர் மேனி, பொன் இவர் மேனி, மரகதத்தின் பொங்கு இளம் சோதி அகலத்து ஆரம் மின். மரகதத்தின் பொங்கு இளம் சோதி அகலத்து ஆரம் மின். இவர் வாயில் நல்வேதம் ஓதும் வேதியர், இவர் வாயில் நல்வேதம் ஓதும் வேதியர். வானவர் ஆவார், வானவர் ஆவர் தோழி, என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்திளம் கொங்கையும் நோக்குகின்றார். அன்னை என் நோக்கும் என்று அஞ்சுகின்றேன். அச்சோ ஒருவர் அழகியவா, அச்சோ ஒருவர் அழகியவா என்று வியக்கிறாள் பரகால நாயகி. என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்திளம் கொங்கையும் நோக்குகின்றார். அன்னை என் நோக்கும் என்று அஞ்சுகின்றேன். அச்சோ ஒருவர் அழகியவா. அற்புதமான பாடம். நல்வேதம் என்றால் சாமவேதம் என்று குறிக்கப்படுகிறது. அச்சோ என்பது ஆச்சரிய குறிப்பு, இடைச்சொல். இது அச்சோ ஒருவர் அழகியவா என்று இழுத்து அளபடையுடன் பாட வேண்டும் என்று சொல்கிறார்கள். பொன் இவர் மேனி, இவர் மேனி பொன் போன்றது, பொன் இவர் மேனி. மரகதத்தின் பொங்கு இளம் சோதி அகலத்து ஆரம் மின், மின்னலை போன்றது. இவர் இடையிலே இருக்கக்கூடிய ஆரம், அணிந்திருக்கக்கூடிய ஆரம், மார்பிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த மாலை இருக்கிறது அல்லவா, மரகதத்தின் பொங்கிளம் சோதி ஆரம், அது மின்னலை போல் இருக்கிறது. இவர் வாயில் நல்வேதம் ஓதும் அந்தணராயிருக்கிறார். வாயில் நல்வேதம் ஓதும் வேதியர். இவரை பார்த்தால் பெரியவராக இருக்கிறார். வானவராயிருப்பாரோ, வானவர் ஆவர் தோழி. இவர் என்ன செய்தார்? என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்திளம் கொங்கையும் நோக்குகின்றார். அன்னையன் நோக்கும் என்று அஞ்சுகின்றேன். அவர் என்னை உரு என்று பார்க்கிறார், என்னை பார்க்கிறார், உற்று பார்க்கிறார், அல்குலை பார்க்கிறார், என் ஏந்திளம் கொங்கையை பார்க்கிறார். இதையெல்லாம் பார்த்தபோது எனக்கு என்ன தோன்றிட்டு தெரியுமா? அன்னை இதை பார்த்தால் என்ன நினைப்பாள், என்ன நினைப்பாள் என்று அஞ்சுகின்றேன். அச்சோ ஒருவர் அவ்வளவு அழகாக இருக்கிறார், அச்சோ ஒருவர் அழகியவா என்று சொல்லக்கூடிய இந்த பாசுரம் அற்புதமான பாசுரம். விளக்கத்தை நன்கு அனுபவிக்கலாம். பொன் இவர் மேனி, மரகதத்தின் பொங்கிளம் சோதி அகலத்து ஆரம் மின். இவர் வாயில் நல்வேதம் ஓதும் வேதியர். வானவர் ஆவர் தோழி, என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்திளம் கொங்கையும் நோக்குகின்றார். அன்னையன் நோக்கும் என்று அஞ்சுகின்றேன். அச்சோ ஒருவர் அழகியவா. தோழி, இந்த எம்பெருமானுடைய திருமேனியானது பொன்னாயிருக்கின்றது, பொன் போல இருக்கின்றது, பொன்னாயிருக்கின்றது. மரகத பச்சையின் ஒளி போன்ற ஒளியையுடைய திருமார்பில் சாத்தப்பட்டுள்ள ஆரமானது மின்னலாயிருக்கின்றது.
இந்த பெரியவர் வாயினால் நல்ல வேதத்தை ஓதும் வைதிகராய் இருக்கிறார். மேன்மையில் தேவர்களோடு ஒத்திருப்பர். இவர் என்ன செய்தார்? இவர் என்னையும் என் நிதம்பத்தையும் உற்று பார்த்து என் தனங்களையும் உற்று பார்க்கிறார். தாய் என்ன நினைப்பாளோ என்று பயப்படுகிறேன். ஆச்சரியம்! இந்த பெரியவருடைய அழகை என்னவென்று சொல்வேன் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருளாகும். பொன் இவர் மேனி. இவருடைய வடிவை பார்த்தவுடனே சுட்டுரைத்த நண்பன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொன்னபடியே, சுட்டுரைத்த நண்பன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது. நன்றாக சுடப்பட்ட பொன் உன் திருமேனி ஒளிக்கு முன்னால் நிற்காது. அந்த நல்ல பொன்னின் தாழ்ச்சி சொல்லப்பட்டது. இங்கும் அப்படித்தான். பொன் இவர் மேனி. நீலமேக திருவுருவை பொன்னிறமாக சொல்வது எப்படி என்றால், பொன்னிறமுடைய பிராட்டியின் கூட்டுறவால் எம்பெருமானுடைய கரிய திருமேனியும் அப்படியே பொன்னிறமாக பெறுகிறது என்பர். பொன்போல விரும்பத்தக்க திருமேனி என்றும் சொல்லலாம். மேலும் மரகதப்பச்சையும் இந்த திருமேனிக்கு, எம்பெருமானுடைய திருமேனிக்கு ஓமை கூறப்பட்டிருக்கிறது. இந்த பாசுரத்திற்கு ஒரு நல்ல உள்ளுரை இருக்கிறது. தோழி தலைவியை பார்த்து கேட்கிறாள், நங்காய், அவரை நீ பார்த்தது மட்டும்தானா? நீ மட்டும் பார்த்தாயா, அல்லது அவர் உன்னை பார்த்தாரா? அவர் உன்னை பார்த்தாரோ என்று கேட்டாள். அதற்கு நாயகி, தலைவி, பரகால நாயகி பதில் சொல்கிறாள், என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்திளம் கொங்கையும் நோக்குகின்றார் என்கிறாள். இவற்றை பார்த்தால் ஒரு அகப்பொருள் இருப்பது போல ஒரு தோற்றம் இருக்கிறது. மர்மங்களிலே கடாட்சியாய் நின்றார், பார்த்த பார்வை ஒரு கால் மாற வைக்கிறலர் என்பது வியாக்கியானம். என்னை குறுகுருர் என்று என்னையும் என் அல்குலையும் என் ஏந்திளம் கொங்கைகளையும் உற்று பார்க்கிறார் என்று சொல்கிறார். நம்மை பாங்காக அனுபவிப்பதற்கு உறுப்பான இந்த ஆழ்வார்க்கு முதிர்ந்ததோ என்று எம்பெருமான் ஆராய்ந்தமையை சொல்லிற்று. இது எம்பெருமானை அனுபவிப்பதற்கு, பாங்காக அனுபவிப்பதற்கு உறுப்பான இந்த ஆழ்வார் பரகால நாயகிக்கு முதிர்ச்சி வந்து விட்டதா என்று எம்பெருமான் ஆராய்ந்தானாம். அதைத்தான் சொல்லிற்று இது. போகத்திற்கு காமம் கொண்ட இந்த உலக இயல்பான போகத்திற்கு கொங்கை, அல்குல் முதலிய உறுப்புகள் இன்றியமையாதன. அவ்வாறே பகவத் அனுபவத்திற்கு பரபக்தி, பரஞானம், பரமபக்திகள் இன்றியமையாதனவாதலால் இங்கு உள்ளுரையாக கூறப்பட்டிருக்கின்றன. அப்படி அவர் பார்த்தவுடனே, நீ செய்ததென்ன என்று தோழி கேட்க, அன்னை என் அன்னை என்ன நினைப்பாள் என்று அஞ்சுகின்றேன் என்கிறாள். அவர் பார்த்த பார்வையெல்லாம் எனக்கு பரம இன்பமாகவே இருந்தது. ஆனால் இந்த நிலைமையை நம் தாய் கண்டால் என்னபாடு படுத்துவாளோ என்று அஞ்சி நின்றேன். அன்னை எந்நோக்கும் என்று அஞ்சுகின்றேன். நான் பதறி மேலே விழுவேன். அவன் பார்த்த பார்வை, அவனுடைய அழகு, அவன் மேல் நான் பதறி மேல் விழுவேன். இதனை தாய் பார்த்தால் என்னாகுமோ என்று அஞ்சி ஒளிந்தேன் என்கிறாள் பரகால நாயகி. பெற்று வளர்த்த பெண் இளைய பருவத்தில் நாயகனிடம் உள்ள அன்பு மிகுதியால் அவன் இருப்பிடத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் மேல் விழுந்து அனுபவிக்க வேண்டும் என்றும் பதறும் அளவில் படிகடந்து புறப்படுகை குலமரியாதைக்கு பொருந்தாது என்று தடுப்பவள் உலகில் தாய். சித்தோபாயமான எம்பெருமானை பற்றியவர்கள் பேற்றை விரைவில் பெற வேண்டும் என்கின்ற ஆவல் பிறப்பிக்கப்பட்டு அதனால் படிகடந்து நடக்க வேண்டி வந்த அளவிலே இது பிரபன்னர் குடிக்கட்டுப்பாட்டுக்கு சேராதது என்று விலக்கி எம்பெருமான் தானே வந்து ஏற்கும் வரையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி துடிப்பை அடங்க பார்க்கின்ற தன்மையை தாய் என்பதாக சுவாபதேசத்தில் உள்ளுரையாக கொள்ள வேண்டும். அச்சோ ஒருவர் அழகியவா. அச்சோ என்பது ஆச்சரிய குறிப்பிடை சொல். எங்கும் என்றும் கண்டறியாத அழகுடன் ஒருவர் என் கண்ணுக்கு தோன்றுகின்ற இந்த ஆச்சரியம் வாசாம கோச்சரம், வாக்குக்கு எட்டாதது என்றவாறு முன்னடிகளில் சொல்லப்பட்ட சௌந்தரியம், வைதிகத்துவம்,
பரத்வம், மூன்றனுள் சௌந்தரியமே தன் நெஞ்சை கொள்ளை கொண்டமை, அவனுடைய அழகே இவர் நெஞ்சை கொள்ளை கொண்டமை தெளிவாக கூறப்படுகிறது. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். பொன் இவர் மேனி எண்ணும் பொன்னுருவாய், திருநெடுந்தாண்டகத்தின் முதல் பாசுரத்திலே சொல்லப்பட்டது போல எம்பெருமானுடைய தனித்தன்மையை மனதிலே கொண்டு இவர் பொன்னாவார் என்று பிள்ளை அமுதனார் உரை கூறுவார். அவ்வாறல்லாமல் பொன் இவர் மேனி என்று கொண்டு சுட்டுரைத்த நன்பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது என்கின்றபடியே இவருடைய வடிவை பார்த்தபோது நல்ல பொன் என்று சொல்லுமாறு உள்ளது. அந்த பொன் அந்த எம்பெருமானுடைய ஒளிக்கு, எம்பெருமானுடைய திருமேனி ஒளிக்கு ஈடாகாது என்று சொல்லப்படுகிறது. அணிகலன்கள் அணிந்தமையால் உண்டான பொது ஒளியினை நோக்காமல், அந்த சிறப்பினை நோக்காமல், உள்ளே பார்க்கும்போது தோன்றுகின்ற வடிவிருக்கின்றபடி உள்ஒளி அவ்வளவு சிறந்திருக்கிறது. மரகதத்தின் பொங்கிழஞ்சோதி அகலத்து ஆரம் மின், மரகத ஒளி வீசுவதாக கண்ணாலே முகக்கலாம்படியான ஒளியுடைய திருமார்பில் சாத்தின மாலை மின்னலை போல ஒளி வீசுகிறது. இவர் வாயில் நல்வேதம் ஓதும் வேதியர், இவர் வாயில் ஒலிப்பதும் சாமவேதமாய் உள்ளது. ராஜரிஷி தேவ பிரதிமௌ, ராஜரிஷி தேவ பிரதிமௌ, ராஜரிஷிகளைப் போலவும் தேவர்களைப் போலவும் வடிவுடையவர் என்று என்பது போல வடிவழகை பார்த்தால் அரசரோடு ஒக்கச் சொல்லுமாறு இருக்கிறார். செயலை பார்த்தபோது அந்தணரோ என நின்றார். வானவர் ஆவர் தோழி, மேன்மையை பார்த்தால் தேவர்களோடு ஒக்கச் சொல்லுமாறு இருந்தார். நான் கண்ட காட்சி குறைவற்று இருந்தது. தோழியாகிய நீ என் பக்கத்திலே அப்பொழுது நிற்க பெறாததே குறையாக போயிற்று. இப்படி பேரழகுடையவன் ஒருவன் உன்னுடன் வந்து கலந்தானாகில் பின் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை சொல். அவன் உன்னிடம் செய்தது என்ன, நீ என்ன செய்தாய் என்று தோழி கேட்க பதில் சொல்லுகிறாள் பரகால நாயகி. என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்திளம் கொங்கையும் நோக்குகின்றார். மறைவான இடங்களை நோக்கி நின்றார். பார்த்த பார்வையை ஒரு தடவை கூட மாற்றாமல், கண்ணிமைக்காமல் பார்த்தார் என்று சொல்லுவோம் அல்லவா, அதுபோல பார்வையை ஒரு தடவை கூட மாற்றாமல் பார்க்கிறார் என்றாள் தலைவி. அதற்கு தோழி கேட்கிறாள், நீ பின்னர் செய்தது என்ன? அவன் அப்படி பார்த்தான், சரி நீ என்ன செய்தாய் என்று கேட்க, அன்னை எந்நோக்கும் என்று அஞ்சுகின்றேன். அவன் பார்த்த பார்வையில் எனக்கும் இசை உண்டு என்று அன்னை பார்க்கிறாளோ என்று அஞ்சுகின்றேன். இந்த உலகில் ஆன்மாக்களுடைய சிறிய உதவியையும், ஆன்மா எம்பெருமானிட்ட வழக்காய் இருப்பதையும், அதற்கேற்ற பக்தி நிலைகளையும் எதிர்பார்க்காமல் எம்பெருமான் இருக்கவும், எம்பெருமானோடு ஆன்மாவுக்கு உரிய தொடர்பு பற்றிய அறிவில் எனக்கு அழுத்தம் இல்லாமையால் அத்தொடர்புகளை காக்க மாட்டாமல் உபாயத்தில் துணிவு ஏற்படுவதற்கு அஞ்சி செய்ததெல்லாம் என் தனிப்பண்புக்கு மாறாகிவிடுமோ என்னும் அச்சத்தால் வாழா இருந்து விட்டேன், பேசாமல் இருந்து விட்டேன். இப்பொழுது அவன் அழகில் ஈடுபட்டிருக்கும் எனக்கு அவனுடன் உள்ள உறவை அறிவிப்பாயாக என்பதனை உள்ளுரையாக கொண்டு தலைவி தோழி என விழிக்கிறாள். அச்சோ ஒருவர் அழகியவா, அவனும் என்னை கூர்ந்து பார்த்தான், அன்னையும் பார்த்திருக்க கூடும். அவன் அழகு அப்போது இருந்த நிலை மிக்க வியப்பாக இருக்கிறது. எம்பெருமான் பார்வை ஒரு புறம், அன்னை பார்வை ஒரு புறம். இந்த இரண்டில் எது என் திறத்து செயல்பட போகிறது என்று அறியேன் என்று தலைவி தன் நிலையை தோழியிடம் கூறினாள் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய பொருள். உள்ளுரை ஏற்கனவே பார்த்தோம், அதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி கொள்ளலாம். இந்த பாசுரத்தில் வரக்கூடிய வரிகள் என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்திளம் கொங்கையும் நோக்குகின்றார். எம்பெருமான் அப்படியா பார்ப்பார் என்று எண்ணக்கூடும். நம்மை பாங்காக எம்பெருமான் நினைக்கிறானாம். நம்மை இந்த ஆழ்வார், இந்த பரகால நாயகி பாங்காக அனுபவிப்பதற்கு உறுப்பான இந்த ஆழ்வாருக்கு முதிர்ச்சி உண்டாயிற்றோ என்று எம்பெருமான் ஆராய்ந்தானாம். அதை சொல்வதுதான் இந்த வரிகள். இவ்வுலகத்திலே
சிற்றின்ப போகத்திற்கு கொங்கை, அல்குல் முதலிய உறுப்புகள் இன்றியமையாதன. அவ்வாறே பகவத் அனுபவத்திற்கு பரபக்தி, பரஞானம், பரமபக்திகள் இன்றியமையாதன ஆதலால் இங்கு அதைத்தான் குறிப்பிடுகிறார், உள்ளுரையாக குறிக்கப்பட்டுள்ளன. அப்படி அவர் பார்த்தது, எம்பெருமான் குருகுரு என பார்த்தது, இவருக்கு பரபக்தி இருக்கிறதா, பரஞானம் இருக்கிறதா, பரமபக்திகள் இருக்கின்றனவா, இவையெல்லாம் இருந்தால்தானே நம்மை அவர் பாங்காக அனுபவிக்க முடியும் என்று ஆராய்வதாக இந்த உள்ளுரை இருக்கிறது. ஆக நேரடியான இந்த உலகாயுதமான பொருள் வார்த்தைகளுக்கு பொருளை கொள்ளாமல் உள்ளுரை பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். பொன் இவர் மேனி மரகதத்தின் பொங்கு இளம் சோதி அகலத்து ஆரம் மின் இவர் வாயில் நல்வேதம் ஓதும் வேதியர் வானவர் ஆவர் தொழி என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்திளம் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னை என் நோக்கும் என்று அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா என்ற இந்த அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம். அடுத்த பாசுர அனுபவத்தின் திருநாகை பாசுரம் அச்சோபதிகத்தின் அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருநாகை அழகியார் சௌந்தர்யராஜ பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.